தாய்மொழி. தாய் பேசிய மொழி தாய்மொழி. எனது தாய் பேசிய மொழி தமிழ். என் தந்தை பேசிய மொழி தமிழ். என் மனைவி பேசிய மொழி மராத்தி. தஞ்சாவூரில் மராத்தியர்கள் அதிகமாக வந்தபோது பல குடும்பங்கள் மகாராஷ்டிராவிலிருந்து சிவாஜியின் சத்ரபதி சிவாஜி அவர்களின் சரபோஜி மகாராஜ் அவருடன் சேர்ந்து பலர் வந்தார்கள். அந்த குடும்பத்தில் ஒன்றுதான் என் மனைவியின் குடும்பமும் மராத்தி. இது தஞ்சாவூர் மராத்தி என்பார்கள். உலகத்திலே எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் தாய்மொழியின் சிறப்பு ஈடு ஆகாது. இந்தியாவிலேயே பல தாய்மொழிகளை கொண்ட மாநிலங்கள் இருக்கிறது. அந்த அத்தனை தாய்மொழிகளிலும் ஒரு சிறந்த உயர்ந்த காலத்தால் பழமையானது எதுவென்றால் அது தமிழ்தான். தமிழ் சொல்லை கடன் வாங்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் இருக்கிறது. அது வேர்ச்சொல் ஆராய்ச்சி மூலம்தான் தெரிய வந்தது. பல நாடுகளின் பெயரையே தமிழில் இருக்கிறது. உதாரணமாக மாலைத்தீவுகள், அது ஒரு தீவு தான். மாலை என்பது தமிழ் வார்த்தை தான். இதுபோல உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். எப்படி இருமொழி கலந்தது என்றால் அங்கே ஒரு இணைப்பு ஏற்பட்டது தான். எம்மொழியும் தம்மொழிதான். மொழி ஒரு பேசுவதற்கான கருவி. எந்த மொழியில் வேண்டுமானாலும் தெரிந்து கொண்டால் எளிதாக பேசிவிடலாம். சிலருக்கு 1 மாதம் ஆகும், சிலருக்கு 1 வருடங்கள் ஆகும். இப்படி தமிழ்நாட்டிலிருந்து குடியேறிய தமிழர்கள் பல மாநிலங்களில் அவர்கள் வசிக்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள். தாய்மொழி தமிழ் என்றாலும் அந்தந்த மாநிலத்தில் உள்ள மொழியை தெரிந்து கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். அதுதான் ஒரு மொழியின் சிறப்பு. இல்லையென்றால் அவர்கள் அங்கே வாழ்க்கை நடத்த முடியாது, பிழைக்க முடியாது. தாய்மொழி தமிழ்மொழி, தமிழ்நாடு என்பதை நான் இப்படி ஒரு பதிவாக சொல்வதில் நான் பெருமையடைகிறேன். தமிழ்நாடு இந்த இந்தியாவிலே ஒரு சிறப்பான மாநிலமாக இருக்கிறது. அதுவும் தற்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள், அவர்களுடைய ஆட்சி மிக 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 சிறப்பாக இருக்கிறது. நான் வியக்கிறேன், பாராட்டுகிறேன். காரணம், மக்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு அன்பு, அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் எல்லாவற்றையும் கடந்து இந்த தமிழ் மக்களுக்காக அவர் பல நன்மைகளை அன்றாடம் யோசித்து தூங்குவதே இல்லை. அவர் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதற்கு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் அன்றாடம் கனவில் கூட இதையேத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள். இதை நான் சும்மா பொய்யாக சொல்வதில்லை. அவருடைய திட்டங்கள் நீங்கள் தேடி பாருங்கள், என்ன செய்துள்ளார் என்பது. அதனால்தான் உங்களுக்கு புரியும். தாய்மொழி தமிழ்மொழி, தமிழ்நாடு. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அழிக்க முடியாத ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழி தான். எத்தனையோ மொழிகள் அழிந்து போனாலும் இன்றளவும் சுமார் ஒரு 2 லட்சம் வருடங்களுக்கு மேலாக தமிழர்கள் வாழ்கிறார்கள். அதனுடைய பெருமை நமக்கு தெரிய வந்தது ஒரு 70,000 வருடங்கள் தான். ஏனென்றால் அப்பொழுது பேசப்பட்டதே தவிர எழுத்து வடிவம் எதுவும் இல்லை. அது எல்லாம் நமது ஓலைச்சுவடியில் இருக்கிறது.
இப்பொழுதுதான் புத்தக வடிவில் வந்துள்ளது. ஆதலினால் தமிழ் வாழ்க என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.